ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஹெல்த்தி ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கைவலி கால்வலின்னு எல்லா வலியும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சூப்பை டெய்லியும் வச்சு குடிச்சிட்டு வாங்க. எல்லா வலியும் நல்லா பறந்து போயிருங்க. முருங்கை நட்டவங்க வெறுங்கையோடு தான் போவாங்க அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. அதுக்கு அர்த்தம் தடி ஊனாமல் நம்ம ஸ்ட்ரென்த்தோடையே நம்ம கடைசி வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக முருங்கைக்கீரை சூப் டெய்லி இந்த மாதிரி வச்சு குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம மரத்தில் பறித்ததுனால முருங்கைக்கீரை பறிக்கிறப்ப 2 பிஞ்சு தெரியாமல் வந்துடுச்சுங்க. அதையும் நான் இது கூடவே சேர்த்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4 பூண்டு தட்டி அது கூட சேர்த்துட்டு, ஒரு தக்காளி அது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்த்துற வேண்டாம், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கம்மியாக 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா முருங்கைக்கீரை சூப் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப் நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாங்க. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சிட்டு வந்திங்கன்னா நம்ம கை கால் ரொம்ப பலமாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கீரை நம்மளை டெய்லியும் சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.